ஹாய் ஹலோ. நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்கள் வண்டியிலேருந்து கடக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்னா உங்களோட செயினோட ஹெல்த்தை செக் பண்ண வேண்டிய டைம் இது. என்னோட வண்டி 19,000 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வச்சு என்னால் ஓட்ட முடியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டோட பல் எல்லாமே போயிடுச்சு, டீத் எல்லாமே செத்து போச்சு. அதனால நான் புதுசு வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து பிராஸ் செயின் வாங்கியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கறதுக்காக தான், ஒரு கம்பேரிசனுக்காக தான். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இருக்குது. நீங்களே எப்படி உங்களோட வண்டியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் கார்டு. சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற 2 போல்ட்டையும் நீங்கள் வந்து ஆலன் கீ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அது கார்டு சேர் அடிக்காமல் இருக்கிற கார்டு வந்துடும். தனியாக நடுவில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அவனையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மட் கார்டு. பின்னாடி பக்கம் சேர் அடிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு மட் கார்டு இருப்பாங்கல்ல, அந்த மட் கார்டுக்கு மொத்தம் 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். 4த்தையும் ஆலன் கீ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரைட்டு லெஃப்ட் 2த்தையும் 2 இருக்கும், அப்புறம் டாப்ல 2 இருப்பான், மொத்தம் 4 இருப்பான். இந்த 4த்தையும் நீங்கள் ஆலன் கீ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துருவோம். ஒன் சைடு அவனை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த போல்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியர் ஆக்சல் ஷாஃப்ட் இவனோட பேர். இதுல ஒரு நட் வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு அந்த லாங் ஷாஃப்ட் உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த நட்டை கலட்டினதுக்கு அப்புறமா அதுல ஒன் சைடு ஹேமர் வச்சு தட்டினீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல அந்த ஷாஃப்ட் நீட்டா வெளியில வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பிடிச்சி இழுத்துட்டு கேலிப்பரை லூஸ் பண்ணிட்டு வீல் தனியா வெளியில வருவான். பேக் வீல் தனியா எடுத்து ஒன் சைடா அவனை வச்சிருங்க. அகைன் ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போல்ட்டை நான் ரிமூவ் பண்றேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கியர் ஷிஃப்ட் லிவர் இருக்குல்ல, இந்த லிவர்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கலட்டி அதிலேயே மாட்டிடணும். ஜஸ்ட் இமேஜின் நம்மளோட உடம்புல ரைட் சைட்ல இருந்து ஒரு கத்தியை சொருகிறான், லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு கத்தியை சொருகிறான். அந்த கத்தி வெளியில வராம இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு நட்டு வச்சு லாக் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளோட வேலை என்ன, கத்தியை வெளியில எடுக்கிறதுக்கு 2 சைட்ல இருக்கிற நட்டையும் ஆப்போசிட் சைட்ல இருந்து 2த்தையும் கலட்டிட்டு கத்தியை வந்து ரைட் சைட்ல இருந்தும் லெஃப்ட் சைட்ல இருந்தும் தட்டுனா வெளியில வரும் 2 கத்தியும். ஸோ இப்படி பண்றதன் மூலமா நம்மளோட 2 கத்தியும் வெளியில வந்துடும். அவ்வளவுதான், ஓவர் ஃபினிஷ் ஃப்ரண்ட் சைட். அதுக்கப்புறமா நம்மளோட சின்ன ஸ்ப்ராக்கெட்டோட 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். எதுக்காகனா அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டை வெளியில எடுக்கிறதுக்காக. இதை வந்து 2 ஸ்க்ரூ லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லாக்கிங் வாஷர் இருக்கும், அந்த வாஷரையும் நீங்க வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி ஸ்ப்ராக்கெட் இருக்கான்ல, அவன் அழகா வெளியில தனியா வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட பழைய ஓல்டு செயின் எடுத்து அழகா அப்படி தூக்கி டபக்குன்னு போட்டுருங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு இவன் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், சென்சார்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த பொசிஷன்ல வச்சுட்டு இடத்த வந்து கிளீன் பண்ணணும். இது நான் பண்ண ஒரு பெரிய மகா பாவம் தான். வாட்டர் வாஷ் விடாம விட்டுட்ட வண்டியை முன்னாடினாலே, என்கிட்ட அவ்வளோ டைமும் இல்லை. நீங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. புது ஸ்ப்ராக்கெட்டை அழகா நம்ம வண்டியில இன்ஸ்டால் பண்ணும்போது தூசி துரும்பு எதுவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா மறக்காம பண்ணிடுங்க. அழகா தூக்கி உட்கார வச்சிங்கன்னா அகைன் அந்த குட்டி ஸ்ப்ராக்கெட் போய் நம்மளோட இடத்துல உட்காந்துருவான். அகைன் அந்த லாக்கிங் வாஷர் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி கரெக்டா ட்விஸ்ட் பண்ணி அந்த 2 ஸ்க்ரூ கலட்டணும்ல, நம்ம கலட்டுறப்போ அதே மாதிரியான 2 ஸ்க்ரூவையும் உள்ள வச்சு நம்ம வந்து டைட் பண்ண போறோம். டைட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நடக்கக்கூடிய ஒரு குட்டி ப்ராப்ளம், பிகினர்ஸ் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இப்படி டைட் பண்றப்போ எந்த வித லாக்குமே இல்லாதனால சுத்திக்கிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட வீல் மாதிரி. நீங்க டைட் பண்ணீங்கன்னா வீல் சுத்துற மாதிரி சுத்தும். அப்போ வந்து டைட் ஆகாது ஸ்க்ரூ. என்ன பண்ணுன்னா, எங்க அப்பா குட்டி அந்த விரல் வந்து வச்சு லாக் பண்ணுவார். கவனிச்சிங்கன்னா அந்த விரல் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைப்பார். எதுக்காகனா அது சுத்தாம இருக்கிறதுக்கு. நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க, விரல் வைக்காதீங்க மோஸ்டா. இதுக்கப்புறமா பின்னாடி நம்ம ஒரு வீலை கழட்டி வச்சிருந்தோம் தனியா, அவன் கிட்ட போயிடுங்க. மொத்தம் 6 போல்ட் இருக்கும். 6 போல்ட்டோட நட்டையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணா மேல இருந்து நம்மளுக்கு என்ன வருவான், நம்மளோட அந்த பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்கான்ல, இவன் வந்து தனியா கலண்டு வருவான். இவனை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க தனியா. இதுக்கப்புறமா நம்மளோட ஹப். இதோட பேர் வந்து நம்ம பின்னாடி ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதனால இதோட பேர் வந்து ஸ்ப்ராக்கெட் ஹப். இதோட பேர் வந்து டைமண்ட் டாக்ஸ். ஒரு குஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ரப்பர் குஷன். இவன் எதுக்காகனா வீலுக்கும் நம்மளோட பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ப்ராக்கெட் இருக்கான்ல, இவனுக்கும் இருக்கிற வைப்ரேஷன்ஸை கம்மி பண்றதுக்காக இவன் இருக்கான். இதோட பேர் வந்து த்ரெட் லாக்கர் பேஸ்ட். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பல்லு மாதிரி இருக்கிற குஷனை நம்ம இதுல உட்கார வைக்க போறோம். இது எந்த ஷேப்ல இருக்கு நல்லா பாத்துக்கோங்க. வி ஷேப்ல இருக்கா, இது அதே வி ஷேப் பொசிஷன்ல தான் உட்கார வைக்கணும். மாத்தி உட்கார வச்சிடக்கூடாது, ஏன்னா அது எப்படி வச்சாலுமே வந்து உட்காரும். செகண்ட் வந்து இந்த ஹப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்மள எப்படி எடுக்கிறப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட நட்டு லாக் பண்ணுவோம், இந்த சைடு நட்டு வந்து வச்சு லாக் பண்ண போகிறோம். போல்ட்டு உள்ள தள்ளுறோம், ஆப்போசிட் சைடில் நட்டு வச்சு லாக் பண்ணுறோம். அவ்வளோதான், ஸ்ப்ராக்கெட்டை நடுவில் வச்சு. இதே மாதிரி இந்த 6த்தையும் நீங்கள் பண்ணணும். இது எக்ஸகன் ஷேப்பில் இருக்கும், அதனால நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா திருப்பி அந்த வீட்டை கொண்டு வந்து நம்மளோட வீலுக்குள்ளே வச்சுங்க. வச்சு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிங்கன்னா அந்த 6 லாக் ஆகிடும்.
அதே மாதிரி கேலிப்பரோட பிஸ்டனை வந்து உள்ள தள்ளிட்டு கூட்டிட்டு வந்து வீல டிஸ்கில் கேலிப்பரை உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு பொசிஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ரியர் ஆக்சல் ஷாஃப்ட் இருக்குல்ல அவனை உள்ள வச்சு தள்ளிடும். தள்ளினதுக்கு அப்புறமா உங்களோட நட்டு இருக்குல்ல, அந்த ஆக்சலோட நட்டு இருக்குல்ல, அந்த ஷாஃப்டோட நட்டையும் போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கையில பண்றீங்களா, பண்ணினதுக்கு அப்புறமா சேம் கான்செப்ட் ஷாஃப்ட்ங்கிறதுனால நீங்க சுத்த என்ன ஆகும், சுத்திக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து டைட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு டைட் ஆனதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைட்ல ஒரு விரிஞ்ச் வச்சு பிடிச்சிட்டு ஸ்பேனர் வச்சு பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து நல்லா டைட் பண்ணீங்கன்னா டைட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த நட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும், போல்ட் உள்ள வந்து ஷாஃப்ட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த கியர் ஷிஃப்ட் லிவரை வந்து லைட்டாக அப்படி தூக்கி பொசிஷன் உட்கார வச்சா உட்காந்துரும். அதே மாதிரி தான் எடுத்த கத்தியை 2 சைடும் சொருகி நட்டை வச்சு லாக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கார்டோட 3 ஸ்க்ரூவையும் யூஸ் பண்ணி செயின் கார்டையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணோம், பின்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கார்டு இருக்காங்க, சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. சில பேர் ஸ்டைலுக்குன்னு கழட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது இருக்கு அதோட பர்பஸ். கண்டிப்பாக அதெல்லாம் கழட்டிட்டுலாம் ஓட்டாதீங்க. 4 சைடும் 2 சைடு இருக்கிறதையும் அலன்க்கு யூஸ் பண்ணிட்டு அந்த டாப்பில் 2 இருப்பா அதையும் யூஸ் பண்ணி 4 ஸ்க்ரூஸையும் என்ன பண்ணுறேன், நான் வந்து டைட் பண்ணிடுறேன். பண்ணால் என்ன ஆகும், கார்டு வந்து அழகாக போய் நம்மளோட வீல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துரும். அதுக்கப்புறமா இந்த சாரி கார்டு இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்டு இருக்குல்ல, இந்த கார்டையும் வந்து 2 ஸ்க்ரூஸ் இருக்கும், 2த்தையும் ஸ்பேனர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட செயின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு.